தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 4:8 வாசிக்கிறோம். சமாதானத்திலே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான வசனத்தை இங்கே வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியாக இளைப்பாறுதலின் தேவன். ஒவ்வொரு வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு மனிதனுக்கும் இளைப்பாறுதலை தருகிறார். இந்த இளைப்பாறுதல் என்று பார்க்கும்போது தூக்கம் வராமல் எனக்கு அநேகர் தவிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலையாகும். ஓய்வு வேண்டி ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை உறங்கும்படியாக நமக்கு ஆண்டவர் நித்திரை தருகிறார். அப்படிப்பட்ட தூக்கம் வராமல் பொழுது அநேக பிள்ளைகள் அதற்காக தூக்க மாத்திரை சாப்பிட்டாலும் அநேகருக்கு தூக்கம் வரும். ஆனால் பிற்பாடு அது தொடர்ந்து மாத்திரை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இதனுடைய காரணம் என்னவென்று பார்க்கும்போது சரீர மன உளைச்சலுக்கு அங்கே ஆளாகி இருக்கிறார்கள். அமெரிக்கா தேசத்திலே 47 மில்லியன் பேர் உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. எல்லா வயதினரும் தூக்கம் சார்ந்த பிரச்சனைகளால் 50-70 மில்லியன் பேர் அவதிப்படுவதாகவும் அமெரிக்காவில் ஒரு கணக்கிடப்பட்டுள்ளது. எனவே பயம், கவலை, குற்ற உணர்வு போன்றவை சிலரின் தூக்கத்தை கெடுத்து விடுகின்றன. தூக்கம் வந்தாலும் அதில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரே மருந்து தூக்கம் என்கிறார்கள். சோபாக்ஸ் ஓய்வும் உறக்கமும் இல்லாமல் சீரான வாழ்வை பெற முடியாது. ஆனால் சுய உணர்வோடு தேவ சமாதானத்தோடு நம்மில் எத்தனை பேர் எனக்கு சுகமமான ஒரு உறக்கத்தை பெறுகிறோம்? மன அமைதி, சரீரம் ஓய்வு, இருவரும் ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருகிறார். அதை பெற்றிருந்ததாக தாவீது குறிப்பிடுகிறார். அவர் மன மகிழ்ச்சியான மனதோடு இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாதுகாப்பாக உறங்கம் எனும் ஆண்டவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். அவர் மனதை தேவன் அமைதிப்படுத்தினார். ஆனால் தன்னலமற்ற அங்கே உதவியுடன் அங்கே அந்த உறக்கத்தை பெற்றார். தேவன் தம் கிருபையோடு சந்தோஷத்தை அந்த மனித உள்ளத்தில் அள்ளுகிறார். ஒருவன் தன் வழியை தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும் போது அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாகிறான். உலக மனிதர்கள் உலக நன்மையை தேடுகிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகள் அவருடைய தயவை தேடுகிறார்கள். தேவனுடைய அன்பின் நிமித்தமாக திருப்தி அடைவார்கள். அநேக நாட்களாக ஊழியர்களை செய்துவிட்டு பிரயாணப்பட்டு வந்து இரவிலே தூங்கும்போது ஆண்டவர் எவ்வளவு நித்திரையை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நித்திரையை தேவன் தருகிறார். அதனால் உறங்க முடிகிறது என்பதை உணர்ந்திருக்கிறேன். தேவன் பெரியமானவருக்கு தேவன் நித்திரை அளிக்கிறார். ஏசிடம் எப்பொழுதும் தூங்கலாம். ஒருவன் தன் வழிகளை தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும் போது அவன் சித்தத்தை ஏற்றுக்கொள்ள அவன் ஆயத்தமாக இருக்கிறான். எனவே அந்த இளைப்பாறுதலின் தேவன் உங்களுக்கும் எனக்கும் நல்ல இளைப்பாறுதலை தருவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக.